வணக்கம். மே 5ஆம் தேதிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து 27,000 நிஃப்டின்றது ஒரு இலக்கு கொடுத்துருந்தேன். ரெண்டாவது வந்து பேங்க் நிஃப்டியோட இலக்கு வந்து 58,200ன்றது நம்ம கொடுத்துருந்தோம். அன்றைக்கி கொடுக்கும் போதும் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 24,000 பக்கமாக வந்து நிஃப்டி இருந்துச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 4,500 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் இருந்துச்சு. எனக்கும் வந்து கொஞ்சம் யோசனை தான் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் டார்கெட் இருக்கேன்றது. நம்ம எதிர்பார்த்தது சம்வேர் க்ளோஸ் அபவுட் ஜூன் 2nd வீக் இல்லை 3rd வீக். அண்ட் இந்த இலக்கு வந்து மோஸ்ட் லைக்லி ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து வந்துருன்றது. இன்னமும் என் சைடில் பர்சனலாக டார்கெட்டை டைரக்ஷன்ஸை வந்து சொல்ல முடியுது. இதுதான் டார்கெட்ன்றது சொல்ல முடியுது. அண்ட் இதுதான் டைரக்ஷன்றது சொல்ல முடியுது. இன்னும் டைம் ஃபேக்டர், ரைட்? நான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்கேன், என் ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நான் வந்து டைம் சைக்கிள் பற்றி நான் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். We have spent huge money and huge investments into this research. இந்த ரிசர்ச் பண்ணுறதுல வந்து நிறைய பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து அந்த டைம் ஃபேக்டர் மட்டும் இன்னும் மாஸ்டர் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்தில் வந்து நம்ம சொல்ல முடியுது. இந்த டைம் டீவியேஷன் ஆகிறதான் நிறைய பேருக்கு வந்து அப்செட் ஆகுது. இப்போ வந்து ஜூன் மாதத்தில் வந்து வரும்னு எதிர்பார்த்தது. நிறைய பேர் வந்து ஜூன் மாதத்தோட கால் வாங்கி வச்சுட்டு ஐயோ இது அதுன்னாங்க. பட் டார்கெட் வந்து அந்த சைடு தான் போயிட்டுருக்கு. 27,000 வருமா தெரியாது, ரைட்? இன்னமும் அந்த 27,000 வந்து இலக்கு அச்சீவ் ஆகுன்றது பர்சனலி எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கிடையாது. எப்பயுமே வந்து இந்த கேனை பற்றி படிக்கும் போதும் நிறைய விஷயங்கள் நம்ப முடியாது, பட் நடக்கும். அண்ட் இதை வந்து நான் பர்சனலாகவும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் உங்கள்கிட்டயே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், எப்பயுமே வந்து டார்கெட் கொடுத்துருச்சுனால் அந்த டார்கெட் நோக்கி போகும், அந்த டைமை நோக்கி போகும், அதுக்கான செய்திகள் அதாவே வந்து சேரும். எடுத்து பாருங்களேன், ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி ஈரான் இஸ்ரேல் வாரை வச்சுக்கிட்டு, உலகத்தில் நடந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வச்சு, அமெரிக்கா உள்ளே வரதை வச்சுக்கிட்டு எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க? உலகம் அறிஞ்சிருச்சு, World War III வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த தகராறில் டேமேஜ் யாருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர்த்துக்கு. யாருக்கு? 2 பேர்த்துக்கு. ஒன்று வந்து இஸ்ரேலுக்கு, ரைட்? ஈரான் ஹேஸ் நத்திங் டு லூஸ். ஏற்கனவே அவன் வந்து அடி வாங்கி பிச்சைக்காரனாக தான் இருக்கிறான், ரைட்? எக்கானமியும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஸோ அவனுக்கு வந்து பெரிய அடி கிடையாது. இஸ்ரேலோட ஈகோ காலி. தட் இஸ்ரேலுக்கு உள்ளே பூந்து அடிக்க முடியாது, இஸ்ரேலுக்குள்ளே வர எந்த மிசைல்ஸ் வந்தாலும் என்னால் தடுக்க முடியும்ன்றது ஒரு ஈகோ காலி, ரைட்? இன்னொன்று ஈகோ யாருக்கு? ரஷ்யா. ரஷ்யாவுக்கு வந்து ஈரானில் வந்து நிறைய சப்போர்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ரஷ்யாவுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சோ அப்போ ஈரான் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் என்னைக்கு ஈரானுக்கு தேவைப்பட்டுச்சோ ரஷ்யாவில் கொடுக்க முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது ஒரு தனி சாப்டராகவே நம்ம வந்து பேச முடியும். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி தனியாக பேச முடியும். அப்போ இன்னைக்கு டேட்டில் ரஷ்யா வந்து தனிமையாக இருக்குது. இப்போ எத்தனை பேர் வந்து ரஷ்யாவை நம்பி வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க? ஆல் ஆஃப் எ சடன் நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரஷ்யா வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கம்பீரமாக இருந்தான். இன்றைக்கி வந்து வாரத்தில் சைலண்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை. கேன் டேட் ஜூன் 21 நிறைய விஷயங்கள் பரட்டி போடும்ன்றது நம்ம பேசியிருந்தோம். அதில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுங்க. ஸோ டார்கெட்ன்றது இருக்குன்னா அதுக்கான செய்தி அதாவே வந்து சேரும். இன்றைக்கி எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க? இது அமைதியாகிடுச்சு, ஈரான் முடிஞ்சு போச்சு, இஸ்ரேல் ஈரான் வார் முடிஞ்சிச்சு, அதனால மார்க்கெட் மேலே வந்துச்சுன்றது நிறைய விஷயம் பேசலாம். ஆனால் மே 5ஆம் தேதிக்கு தெரியாது. ஜூன் மாதத்தில் வந்தப்பையும் நான் வந்து சொன்னேன், மார்க்கெட் டவுன் சைட் கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஸ் ஆஃப் நவ், ரைட்? நீங்கள் வந்து லாங் போலாட்டினாலும் பரவாயில்ல, ஷார்ட் போகாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஸ்டாக் பேஸில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா சந்தேகத்தில் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இருக்கிறது வேணாம், கேஷ் ஆக்கிட்டு உட்காருங்கன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட் ரேலி ஆகிட்டுருக்கு, செக்டார் ஸ்பெசிஃபிக்காக வந்து மார்க்கெட் ரேலி ஆகிட்டுருக்கு. இப்போயும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 26,000 வரும்ன்றது நேற்று வீடியோவில் தான் நம்ம பேசினோம். 770 பாயிண்ட்ஸ் எங்கேருந்து 25,244 நம்ம வந்து 240-250க்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா 770 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு இருக்குன்றதை நம்ம பேசியிருந்தோம். அது வந்துடும். 26,000 கம்ஃபர்டபுளாக வந்துடும். 27,000 வருமானது ஆஸ் ஆஃப் நவ் சொல்ல தெரியல. ஏன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து அந்த மொமெண்டம் கிடையாது.
பட் இன்னொன்று சைடில் மொமெண்டம் இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், மற்ற விஷயங்கள்லாம் ஆகட்டும், அதில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி இது காட்டல. ஷார்ட் கவரிங்னால் போச்சான்னு கேட்டால் சொல்ல தெரியல. ஏன்னா இன்றைக்கி டேட்டாஸ் இன்னும் வரல. இன்றைக்கான எக்ஸ்பைரி, ரைட், ஜூன் மாதத்துக்கான எக்ஸ்பைரி டேட்டாஸ் வந்து வரல. ஸோ வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஜூலை மாதத்துக்கான டேட்டாஸ் நம்ம எடுத்து பார்த்தால் 26,000 தான் வந்து ஹையஸ்ட் கால் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 25,554. அது வந்து இன்னைக்கான க்ளோசிங் லெவல். அண்ட் ஜூலை 31st, ரைட், ஜூலை 31st கால் லெவல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் அட் ஹையஸ்ட் கால் வந்து 26,000 எழுதியிருக்கு. ஸோ மார்க்கெட் நம்மளோட விஷனும் ஸ்மார்ட் மணியோட விஷனும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது. இது ஒன்று, பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,500, அதாவது ஜூலை 3ஆம் தேதி இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆப்ஷன்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25,500 வந்து காலம் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, புட்டும் ஹையஸ்ட்டாக இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னா சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி மட்டுமே புட் சைடில் வந்து 49,28,000 புட்டு வந்து ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் 49 lakhs ஞாபகம் வச்சுங்க, 49.5 lakhs, 50 லட்சம் கூட நீங்கள் வச்சுங்க, இன்றைக்கி மட்டுமே ரைட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி கால் சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா க்ளோஸ் டு அபவுட் 25 lakhs, 20,50,000 கால்ஸ் வந்து இன்றைக்கி மட்டும் ரைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நிறைய பேர் வந்து அந்த ஜோனில் க்ளோஸ் டு அபவுட் 20 இந்த சைடில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும், நீங்கள் வந்து அது புட் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 20.5 lakhs ஸ்ட்ராடல் ரைட் பண்ணப்பட்டிருக்குன்றதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவங்களுக்கு, அதாவது ஸ்மார்ட் மணி இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் எனக்கு தெரியல, மிஞ்சி போனால் அப் சைடில் வந்து ஒரு 100 பாயிண்ட், டவுன் சைடில் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்தால் நம்ம பார்த்துக்கலான்ற லெவலில் தான் ஸ்ட்ராடல் போட்டிருக்காங்க. இதை வந்து டைரக்ஷன் இல்லாதனால பண்ணாங்களா, இல்லை கன்னு தலையில் வச்சுக்கிட்டு நான் ஆப்ஷன் வாங்கியே ஆகணும் இல்லை ஆப்ஷன் விற்றே ஆகணுன்றது நிறைய பேர் அது ஒரு வியாதியாகவே வச்சிட்ருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது. எனக்கு நான் ட்ரேடிங் பண்ணுறா லாஸ் ஆகிடுன்ற சில பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குது, ரைட், ட்ரேட் பண்ணியே ஆகணுன்ற கம்பல்ஷனில் இருக்கிறாங்க. எனக்கு வந்து குடிபோதை அடிக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, டு அக்செப்ட் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றது. இன்றைக்கி நிறைய பேர் பணம் விட்றவங்களோட மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா விட்ட பணத்தை பிடிக்கணும், இவ்வளோ லாஸ் ஆச்சு, இது பண்ணணுன்றது. அது கிடையாது. அவங்க வந்து நிம்மதியாக அப்படி சைடில் ஒரு 2 செகண்ட் உட்காந்து யோசனை பண்ணால் கடன் வாங்கி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு வியாதி. வெறும் தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இது மட்டும்தான் ஒரு அடிக்ஷனா? இதுவும் ஒரு அடிக்ஷன் தான். ஸோ இந்த அடிக்ஷன் இருக்குன்றது தெளிவாச்சுன்னு சொன்னால் தென் அவங்க வந்து உட்காந்து யோசிப்பாங்க. 1, பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, எனக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸே தெரியாது, நான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ட்ரேட் பண்ணுறேன். அப்போ எந்த இடத்துல வந்து மொமெண்டம் வரும்ன்றது எப்படி தெரியும்? 2வது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் வாங்குறாங்க, மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதா வாங்குறேன்றது. பட் அந்த இடத்துல வந்து ஆப்ஷன் க்ரீக்குன்றது ஒன்று இருக்குது, ரைட், டெல்டான்னு ஒன்று இருக்குது, தீட்டான்னு ஒன்று இருக்குது, காமான்றது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணும்போதும் இன்றைக்கி டேட்டில் வந்து காம்பினேஷன்ஸ் வேறு ஓடிட்டுருக்கு, ரைட். கரண்ட் மந்தோட காலு, நெக்ஸ்ட் மந்தோட ஃபியூச்சர்ஸு, இல்லை கரண்ட் மந்தோட ஃபியூச்சர்ஸு, அடுத்த மந்தோட புட்டு, இது மாதிரி ஒரு 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 கலவை மாதிரி போட்டு வச்சு அது கண்டுபிடிச்சி அது இது பண்ணுறதே வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும் போதும் நீங்கள் எப்படி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். இதுதான் நிறைய பேர்த்தோட பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து தெளிவான, மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, தெளிவான ட்ரைனிங் தேவை. இது வந்து இந்தியா டைரக்டில் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் 9444468888க்கு கால் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இருக்குது. வெரி ஷார்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் பேட்ச். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அகெயின் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 31st ஜூலையில் 57,000 வந்து ஹையஸ்ட் காலும் இருக்குது, ஹையஸ்ட் புட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து 58,200 டார்கெட் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆன லெவல் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 57,200 இருக்குது. இன்றைக்கி மெயினாக ரேலி பண்ணது யார் பேங்கிங் செக்டாரில்? ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இவங்க 2 பேரும் ஏன் பண்ணாங்க? ஐசிஐசிஐ விட்டுருங்க, ஹெச்டிஎஃப்சி ஏன் பண்ணாங்க? 12,500 கோடி வருதுப்பா, என்கேஷ் பண்ணுறாங்க. ஹெச்டிபியை வந்து இவங்களோட சப்சிட்ரி தான். ஸோ இவங்க வந்து ஆஃப்லோட் பண்ணும்போதும் டெஃபினெட்லி அது வந்து பேங்க்குள்ளே தானே வரப்போகுது. அது ப்ராஃபிட் வரும்போதும் பேங்க்கோட
இப்போ நான் வந்து ஒரு திடீர்னு நான் வந்து போன வருஷம் வந்து ஒரு 10,000 கோடி நான் ப்ராஃபிட் பண்ணேன். இந்த தடவை ஒரு 20,000 கோடி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன்னு சொன்னால் டெஃபினெட்லி வந்து அதுக்கான ரிவார்டு வரும்ல, ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து அது தெரியும்ல. அதுதான் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. எனிவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பயங்கர புல்லிஷாக இருந்துச்சு. ரைட் ஃப்ரம் தி மார்னிங், ரைட் ஒரு 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 ஃப்ளாட்டிஷாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கண்டினியூஸாக வந்து புல்லிஷாக இருந்துச்சு. ஒரு லெவல் கிராஸ் ஆக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஷார்ட் கவரிங் பயங்கரமாக இருந்துச்சு. கால் சைட்லலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் 15 lakh 20 lakh 30 lakh ஆப்ஷன்ஸை வந்து கவரிங்ஸ் நடந்துச்சு. ஸோ இதை வச்சு கிளியராக காட்டுது தட் மார்க்கெட் வாஸ் மோர் ரன்னிங் ஆன் தி ஷார்ட் கவரிங்கில் தான் மேலே ஏறிட்டு இருந்துச்சு. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, சிமெண்ட் செக்டார் நேற்று வந்து நெகட்டிவ் சைடில் இருந்துச்சு. இன்றைக்கி டாப் பர்ஃபார்மிங் சைடில் இருக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். டால்மியா பாரத் வந்து இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் 6% பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஹிந்து காப்பர் வந்து இன்றைக்கி மெட்டல் செக்டர் இன்றைக்கி செகண்ட் டாப் பர்ஃபார்ம். ஹிந்து காப்பர் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4.5% வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்திருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னொன்று ஒரு நியூஸ் நான் சொல்கிறேன். எப்படி கோல்டு அண்ட் சில்வரில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் கமாடிட்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க சொன்னால், இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், காப்பரை டீல் பண்ணுற கம்பெனிஸ் இந்த சார்ட்ஸை வந்து கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஆழமாக பாருங்கள். ஏன்னு சொன்னால் காப்பர் குட் பி த நெக்ஸ்ட் கோல்டு. ஞாபகம் வச்சுங்க, காப்பர் வந்து அடுத்த கோல்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபிசிக்கல் காப்பர், யூ ஃபர்கெட் அபவுட் கம்பெனிஸ், ரைட்? ஃபிசிக்கல் காப்பர் வந்து ஒருத்தன் வந்து கமுக்கமாக வாங்கி அடுக்கிட்டு இருக்கான். சைனா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 5 lakh tons காப்பர் வாங்கி அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து சைனாக்காரன் வந்து அவர் ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில மார்க்கெட்டில் வந்து ஒரு 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 தடுமாற்றத்தை எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷாக் கொடுப்பாங்க. கமுக்கமாக சைனா வந்து ஹெவி காப்பர் பையிங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கே இந்த மேட்டர் தெரியும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியாதா இல்லை யூஎஸ்க்கு தெரியாதா? டெஃபினட்டாக அவங்களும் வந்து சில வேலைகள் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ காப்பர் இஸ் கோயிங் டு பி எ பிக் பூம். ஏன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஈவியில் யூஸ் ஆகுது, ரைட்? இப்போதைக்கு வந்து இந்தியா தான் வந்து யூஎஸ் வந்து மாடர்ன் டெவலப்ட் கண்ட்ரி ஆகிடுச்சு. சைனாவில் வந்து ஹெவி டெவலப்மெண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு. இந்தியாவிலையும் ஹெவி டெவலப்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ வீடு கட்டுறோம், எவ்வளோ காப்பர் தேவைப்படும். ஒன்று ஈவி பூரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பூரா வந்து ஆல்மோஸ்ட் 60% மோர் காப்பர் தேவை தென் உங்களுக்கு ஐசி நம்ம பெட்ரோல் டீசல் வண்டிக்கு, ரைட்? இது ரெண்டாவது. மூணாவது சோலார் பவருக்கு பூரா வந்து காப்பர் தேவைப்படுது. ஸோ காப்பர் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மனசில் வச்சிங்க, உங்களுக்கு சார்ட் பார்க்க தெரியும்னு சொன்னால் காப்பரில் வந்து யார் யார் டீல் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பார்த்துங்க. டீல் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது மனசில் எங்கேயாச்சும் ஒன்று வச்சிங்க. இது வந்து நாளைக்கு ஏறும் நாளான்னைக்கு ஏறும்ன்றது நான் சொல்ல, பட் லாங் டேர்முக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது மனசில் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி வந்து மெட்டல் செக்டரில் செயிலும் வந்து இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிபிசிஎல் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கி வந்து ஒரு 3.4% மேலே ஏறி இருக்குது. ஏறினதுக்கு மெயின் ரீசன் என்ன? இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு. இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, ரைட், பல வருஷத்துக்கு அப்புறமா 97 கீழே வந்துருச்சு. ரைட் நவ் இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து அரௌண்ட் 620 பக்கமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். டாலர் இண்டெக்ஸ் 96.88 இருக்குது. போன தரம் வந்து ஒரு ஃபால் வந்தது 98 பக்கமாக வந்துட்டு மறுபடியும் மேலே போச்சு, 100 பக்கமாக போயிட்டு இப்போ கீழே வந்துச்சு. கீழே வரோன்றதை நம்ம முதலே பேசிகிட்டு இருந்தோம். டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 88 அண்ட் இப்போ 96.88 இருக்குது. ஸோ டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டாலர் காலி ஆகிட்டுருக்கான்னு அர்த்தம். டாலர் காலி ஆகிட்டுருக்கான்னு சொன்னால் கமாடிட்டி ப்ரைஸ் நேச்சுரலி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் வந்து ஏறி ஆகணும், எஸ்பெஷலி மெட்டல்ஸ். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, எப்போல்லாம் வந்து டாலர் வீக் ஆகுதோ அப்போல்லாம் வந்து கோல்டு சில்வர் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து தூக்கும். க்ரூடை பொறுத்த வரைக்கும் தூக்கணும், ஆக்சுவலாக தூக்கணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஆயில் ப்ரைஸ் எல்லாமே வந்து டாலர் டேர்ம்ஸில் தான் நம்ம வந்து பேசுகிறோம். பட் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ப்ரைஸ் வந்து இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் சப்ளை டிமாண்ட். ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள். பட் டெஃபினட்டாக வந்து கோல்டு சில்வர் காப்பர் இது எல்லாமே வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒன்று. அண்ட் டிசம்பர் மாதத்துலேருந்து இது எனக்கு என்ன ரீசன்றது தெரியாது, மேபி நான் இதுக்கான ரிசர்ச் என்ன பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். காஃபி இந்தியாலேயும் சரி இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்லேயும் சரி காஃபி வந்து பயங்கரமாக ரேட் ஆகிருக்கு.
டிசம்பர் மாதம் வந்து 560 ரூபா 570 ரூபா இருந்துச்சு கிலோ. இன்றைக்கி வந்து 1000 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு கிலோ. காஃபி இல்லைன்னா வீட்டில் போய் கேட்டு பாருங்கள், யார் வாங்குறாங்களோ காஃபி பவுடர் விலை வந்து என்ன ஏறி இருக்குன்றது. ஸோ ஞாபகம் வச்சுங்க, அப்பார்ட் ஃப்ரம் இந்த கமாடிட்டிஸ் இல்லாத காஃபி விலையும் ஏறி இருக்குது. காஃபி விலை ஏறினதுக்கு நிறைய காரணம் இருக்கும். பிகாஸ் ஆஃப் சப்ளை டிமாண்டாக இருக்கும். திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஊரில் வந்து காஃபி காணாமல் போயிருக்கும், சரியா? ஸோ அதனாலேயும் இருக்கும். பட் எனிவே காஃபி ப்ரைஸ் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். க்ரூடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம இந்தியாவுக்கு வாங்குகிற க்ரூடு வந்து 66.58 இருக்குது. ஸோ ஃப்ளாட்டிஷாக இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. கோல்டு, சில்வர், மற்ற காப்பர்லாம் நீங்கள் காப்பர் வந்து இன்றைக்கி 2.75% வந்து ஏறி இருக்குது. ஸோ அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட ஹிந்து காப்பரு, மற்ற இதெல்லாமே காப்பர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏறி இருக்குது. கோல்டு, சில்வர் எல்லாமே அதே ரேட்டில் தான் இருக்குது. ருப்பி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,000 rupees பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,10,000, ஒரு 2 ரூபா 10 ரூபா இப்படி அப்படி இருக்குது. 1,10,000 பர் கேஜி ஆஃப் 999 குவாலிட்டி சில்வர் இந்த ரேட்டில் வந்து விற்றுட்ருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் பேசியாச்சு, ருப்பியும் பேசிடலாம். ருப்பி ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்றுலாம் வந்து 86 rupees 8 பைசா 10 பைசா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி 86 உடச்சிருச்சு. டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகிடுச்சுல, ஸோ ருப்பி ஸ்ட்ராங் தானே ஆகணும். ஸோ ருப்பியை வந்து 85.70 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 68 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 85 rupees 70 பைசாவில் வந்து ருப்பி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவோட விக்ஸு நேற்றே வந்து பார்த்தோம் பிலோ 13 வந்துருச்சு, 12.98 இருந்துச்சு. இன்றைக்கி இன்னொரு 2.87% விழுந்து தான் சொன்னல, பாய் விரிச்சு விட்டு இழுத்து போட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ விக்ஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து பிச்சுட்டு மேலே போகிறதுக்கான இண்டிகேஷன்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து 12.59 இருக்குது இந்தியா விக்ஸு. எஃப்ஐஐ டேட்டாஸ் வந்து இது வரைக்கும் வரல. ஸோ எஃப்ஐஐ டேட்டாஸ் விட்டுட்டு மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 69 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. ஜூலை மந்த்துக்கான ப்ரீமியம், இன்றைக்கான ப்ரீமியம் நம்ம சொல்ல, எக்ஸ்பைரி டேட் நீக்கி ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இது ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இந்த ப்ரீமியம் வந்து கண்டினியூ ஆகுமா கேள்விக்குறி. ஏன்னு சொன்னால் ரொம்ப மினிமம் ப்ரீமியமில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஷார்ட் கவரிங்கில் ஏறிச்சு. ஸோ அடுத்த மாதம் என்ன ஆக போகுதுன்றது ஆப்ஷன் டேட்டாவே கொடுத்துருக்கு. 25,500 தான் நின்றுட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன டைரக்ஷன் செட் ஆகுதுன்றது. நாளைக்கான டேட்டா அதை வச்சுக்கிட்டு சாட்டர்டே அன்றைக்கி நம்ம டெஃபினட்டாக வந்து ஒரு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம். சாட்டர்டே அன்றைக்கி இந்த வாரம் பண்ண மாதிரி, அதாவது இந்த முடிந்த வாரம் வந்து நம்ம பண்ண மாதிரி சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 11 to 1 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் வைக்கலான்றது பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த சாட்டர்டேயும் நம்மளது வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கிளாரிட்டிஸ் கிடைக்கும். ஜூலை மாதம் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்றது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து ஜோஹோ மீட்டிங் ஃப்ரீயாகவே நம்ம வந்து பண்ணுறோம். ப்ராபப்ளி அடுத்த வாரத்தில் வந்து மேபி ஒரு மினிமல் அமௌண்ட்டில் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9444668888க்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் பிஃபோர் 10 o'clock வந்து அதுக்கான லிங்க் உங்களுக்கு அனுப்பிடும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.